ஆளுகை செய்யுங்க. ஆளுகை செய்யும்படியாக, ஆளும்படியாக தேவன் மனுஷனை உண்டாக்கினார். ஆகவே இந்த மனுஷனை உண்டாக்கும் போது என்னெல்லாம் சொல்லி உண்டாக்குனார்ன்றதை கவனிக்க வேண்டும். ஆளக்குடியின உண்டாக்கினார். ஏன் ஆளக்குடியின உண்டாக்கினார்? ஏனென்றால் தேவன் ஆளுகிறவர், தேவன் அரசாளுகிறவர், தேவன் ரூல் பண்ணுகிறவர், தேவன் அதிகாரம் செலுத்துகிறவர். சோ தேவன் எப்படி ஆளுகிறவரோ, தேவன் எப்படி அதிகாரம் செலுத்துகிறவரோ, அவரை போல அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய குணலட்சணங்களை போலவே, அவரை போலவே தேவன் மனுஷனை படைச்ச பிறகு அவனையும் சொல்ற, நீயும் என்ன மாதிரி ஆளுகை செய், நீயும் என்ன மாதிரி அதிகாரம் செலுத்து, நீயும் என்ன மாதிரி அரசாட்சி பண்ணு அப்படின்னு சொல்லி தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். பாருங்க, மனுஷன்